கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து உங்களை நடத்தட்டும். உங்களுடைய உதாரத்தோத்தமான ஜெபத்தினால் எங்களை தாங்கி வருகிற உங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களில் எங்களை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கிருபை உங்களை காக்கட்டும். உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் காரியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, எழுந்து பெத்தேலுக்கு போ. ஆதியாகமம் 35வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. ஆண்டவர் யாக்கோபை சந்தித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, எழுந்து நீ பெத்தேலுக்கு போ. பெத்தேலுக்கு போ என்று சொல்லி தேவன் யாக்கோபோடு பேசினார். அந்த வார்த்தையை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த செய்தியிலே பெத்தேல் என்றால் என்ன, பெத்தேலில் என்ன இருக்கிறது, எதற்காக இந்த யாக்கோபை தேவன் பெத்தேலுக்கு போகச் சொன்னார், இவைகளை குறித்து நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் சற்று நேரம் ஒதுக்கி இந்த சத்தத்திற்கு செவி கொடுங்கள். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வுக்கு, உங்கள் வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்திற்கு மிகவும் பிரயோஜனமான வார்த்தைகளாக இருக்கும். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இங்கே பாருங்கள், கர்த்தர் யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கேயே நீ குடியிரு. நீ உன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து விலகி ஓடின போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சுமார் 20 வருடத்திற்கு முன்பதாக தேவன் யாக்கோபை சந்திக்கிற இந்த நாளுக்கு 20 வருடத்திற்கு முன்பதாக நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், இந்த யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை கண்டு பயந்து ஊரை விட்டு ஓடுகிறான். அவனுடைய தாய் ரெபேக்காள் இந்த யாக்கோபை மூத்த மகன் ஏசா கொலை செய்து விடுவானோ என்று பயந்து தன்னுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாள். இந்த யாக்கோபு தன்னை ஏசா என்று சொல்லி தன் தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இதை அறிந்து கொண்ட கண் பார்வை மங்கி போன அந்த ஈசாக்கு கண் பார்வை மங்கி போன ஒரு மனுஷனாக இருக்கிறான். இந்த ஈசாக்கை யாக்கோபு தான் ஏசா என்று ஏமாற்றினதை ஏசா அறிந்தபோது இந்த யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் மிகவும் மூர்க்கமாக எழும்பி துரத்துகிறான். இந்த ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு ஓடுகிறான். தன் மாமனாருடைய வீட்டுக்கு கடந்து போகிறான். அப்படி போகிற வழியிலே சூரியன் அஸ்தமிக்கிற அந்த நேரம் வந்ததினால் தொடர்ந்து பிரயாணம் பண்ண முடியாத யாக்கோபு ஒரு இடத்திலே தங்குகிறான். அந்த இரவு நேரத்திலே அவன் அங்கே அந்த இடத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்து
தன் தலையிலே வைத்து அவன் நித்திரை செய்கிறான். அப்பொழுது அவனுக்கு தேவன் வெளிப்படுகிறார். ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலே 11வது வசனம், ஒரு இடத்தில் அவன் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே தங்கி அவ்விட கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படியாக படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டினது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். பயந்து ஓடுகிறவன் தன் பிரயாணத்திலே அது இரவு நேரமானபடியால் அவன் தொடர்ந்து பிரயாணம் பண்ண முடியாமல் அந்த இரவு அங்கே தங்குகிறார். தலையில் ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தில் ஏணி, உயரமான ஏணி, பூமியிலிருந்து வானம் வரைக்கும் செல்லுகிற ஒரு ஏணி, அதன் மேலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறதாக அவன் பார்க்கிறான். அந்த கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி வெளிப்பட்டு அவனுக்கு தம்முடைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணினால் நிச்சயமாக அவர் அதை செய்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த தேவனால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. தேவன் எனக்கு வாக்கு கொடுக்கிறார் என்றால், எனக்கு உறுதி கொடுக்கிறார் என்றால், நான் உனக்கு இதை செய்வேன், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நன்மையை தருவேன் என்று வாக்கு கொடுத்தால், அவர் தான் சொன்னதை செய்து நிறைவேற்ற வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். தாம் சொன்னதை செய்து நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் தான் சொன்னதில் மாறுவதில்லை, பிசகுவதில்லை. அவருடைய வார்த்தையில் ஒன்று கூட கீழே விழுவதில்லை. வானமும் பூமியும் அழிந்து போகும், அவருடைய வார்த்தையின் ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாது. அவர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை குறித்து சந்தேகப்படாதிருங்கள். இவ்வளோ நாள் காத்திருந்துட்டேன், இனியா நடக்க போகுது என்று நீங்கள் குழம்ப வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிச்சயமாக அவர் செய்வார். தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தாம் சொன்னதை செய்து நிறைவேற்றுவார். யாக்கோபுக்கு சொல்லுங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த சூழ்நிலை சொப்பனத்தை கண்டு இந்த யாக்கோப் பயந்து, 17ஆம் வசனம் சொல்லுது, அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். அதிகாலையிலே யாக்கோபு எழும்பி தன் தலையில் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். அப்ப பெத்தேல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் தேவனுடைய வீடு, வானத்தினுடைய வாசல், பரலோகத்தினுடைய வாசல், தேவனுடைய வீடு. பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன். தேவனுடைய வீடு, பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு. பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு படுத்துகிற இடம்.
பரலோகத்திலிருந்து பூமிக்கு மகிமை இறங்கி வருகிற இடம், பூமியில் இருந்து விண்ணப்பங்களும் ஜபங்களும் தூபமாய் நறுமணமாய் பரலோகத்துக்கு செலுத்தப்படுகிற இடம் தேவனுடைய வீடு. அந்த இடத்துக்கு பேர் தான் பெத்தேல். பரலோகத்திலிருந்து தூதர்கள் இங்கே வருகிறார்கள், இங்கிருந்து தூதர்கள் பரலோகத்துக்கு போறார்கள். தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிற இடம்தான் பெத்தேல். இந்த யாக்கோபு அந்த ஸ்தலத்தை மிகவும் நேசிக்கிறான், பொருத்தனை பண்ணுகிறான். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இந்த தூண் தேவனுடைய வீடாக மாறப்போகிறது. இது தேவனுடைய வீடு. நான் இங்கே தான் தங்கி இருக்க போறேன், பொருத்தனைகளை செலுத்த போறேன் சொல்லிட்டு இந்த யாக்கோபு புறப்பட்டு போகிறான். ஆனால் திரும்பி வருவதற்கு 20 வருடமானது. இந்த 20 வருட காலத்தில் இந்த யாக்கோபு இந்த பெத்தேலை மறந்து விட்டான். தேவன் அவனை சந்தித்த இடத்தை மறந்து விட்டான். தன் சகோதரனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கையிலே தன்னை சந்தித்த, தனக்கு வாக்கு பண்ணின, தன்னை ஆசீர்வதித்த தேவனையும் இந்த ஸ்தலத்தையும் பெத்தேலையும் தேவனுடைய வீட்டையும் மறந்து அவருடைய எண்ணங்களும் சிந்தைகளும் பார்வைகளும் விருப்பங்களும் உலகத்தின் மேலும் உலக பொருளின் மேலும் மாறிவிட்டது. பெத்தேலை மறந்து போனான். பெத்தேலை மறந்தது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் வேதனையான சூழ்நிலைகள் கடந்து வந்தது. மிகவும் நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தது. ஒரு மனிதன் பெத்தேலை மறந்தால், ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய வீட்டை மறந்தால், பலவிதமான உலக வேலையிலையும் உலக காரியங்களிலையும் நமக்கு தேவனுடைய வீடு மறந்து போகிறது. கர்த்தருடைய சமூகத்திலே வருவதற்கு நேரம் கிடைப்பதில்லை. கர்த்தருடைய ஆலயத்தில் நடக்கிற கூட்டங்கள் நமக்கு நினைவில் வரவில்லை, மறந்து போய்விடுகிறது. இன்றைக்கு ஆராதனை உண்டே, இன்றைக்கு சபையிலே கூட்டங்கள் உண்டே, இன்றைக்கு பைபிள் ஸ்டடி உண்டே, இன்றைக்கு உபவாச கூட்டம் உண்டே, இன்றைக்கு பெண்கள் ஜெபம் உண்டே, இன்றைக்கு வாலிபர் ஜெபம் உண்டே, சகோதரர்கள் கூடுகை உண்டே. மறந்து போகுது. ஏன் மறந்து போகுது? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய இயக்கங்கள் வேறு உலக காரியத்தில் வைக்கப்பட்டு விடுகிறது. ஒரு மனுஷனுடைய பொக்கிஷம் எங்கேயும் அங்கே தானுடைய இருதயம் இருக்கும். யாக்கோபுடைய பொக்கிஷம் இப்போது வேறு, அவனுடைய இருதயம் மாறி விடுகிறது. பெத்தேலை பற்றி அவனுக்கு சிந்தனையே இல்லை. எந்த தேவனுடைய பிள்ளை பெத்தேலுக்கு வர தாமதிக்கிறார்களோ, பெத்தேலை மறக்கிறார்களோ, தேவனுடைய வீட்டை மறக்கிறார்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலைகள் வந்துவிடும். கொந்தளிப்பான சூழ்நிலைகள் வந்துவிடும். பெத்தேல் ஒரு ஆசீர்வாதமான இடம். இந்த தேவன் ஏன் இந்த யாக்கோபின் எழும்பி பெத்தேலுக்கு போ, பெத்தேல் அப்படி என்ன இருக்கிறது? பெத்தேல் எப்படிப்பட்ட இடம்? ஆதியாகமம் 28:16 சொல்லுகிறது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். பெத்தேல்ல ஒரு மிக முக்கியமான மிக சிறப்பான ஒரு ஆசீர்வாதம். அங்கே தேவன் இருக்கிறார், தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் அங்கே தங்கி இருக்கிறது. பெத்தேல் தேவனுடைய வீடு, அங்கே அவர் உலாவுகிறார். பெத்தேல் ஒரு ஆசீர்வாதமான இடம், அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. 15வது வசனத்திலே இந்த பெத்தேல்ல இருந்தபோது இந்த யாக்கோபோடு ஆண்டவர் பேசினார்.
அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். பயந்து போயிருக்கிறான். என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் என்ன ஆகுமோ, நான் என்ன செய்ய போகிறேனோ, என் சகோதரன் என்னை பின்தொடர்ந்து வந்து பிடித்து கொலை செய்து விடுவானா, இல்லாவிட்டால் நான் என் மாமனாருடைய வீட்டிற்கு போய் சேருவேனா, அங்கே என்ன நடக்க போகிறது, நான் திரும்பி வருவேனா என்கிறதான ஒரு பெரிய அங்கலாய்ப்பு, ஒரு பயம், ஒரு மரண பயம் இந்த யாக்கோபை பிடித்திருந்தது. இந்த சூழ்நிலையில தேவன் இந்த யாக்கோபோடு கூட பேசுகிறார். அவருடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசுகிறார். வாக்குத்தத்தமான வார்த்தைகளை ஆண்டவர் பேசுகிறார். இந்த வார்த்தை யாக்கோபை பலப்படுத்தினது, தைரியப்படுத்தினது. ஆம் பிரியமானவர்களே, பெத்தேலில் தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். பெத்தேல் என்பது தேவன் உங்களோடு கூட சஞ்சரிக்கிற இடம். நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற இடம். அங்கே தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். ரகசியங்களை பேசுகிறார், மறைபொருட்களை பேசுகிறார், உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், உங்கள் எதிர்காலங்களை குறித்து பேசுகிறார். தீர்க்க தரிசனமாய் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். தேவன் பேசும் பொழுது நம்முடைய உள்ளம் ஆறுதல் அடைகிறது, பலப்படுகிறது, தேற்றப்படுது, தைரியம் அடைகிறது. ஒரு வாரம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகாமல் இருந்தா இருதயத்தில் ஒரு அங்கலாய்ப்பு, சமாதானம் இல்லை, ஒரு குழப்பம், ஒரு பாரம் எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு சஞ்சலம். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்கள் ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரம் மன்னா கிடைக்கவில்லை. அதனால் ஒரு அங்கலாய்ப்பு உண்டாகிறது. எங்களுடைய சபையிலே ஒரு சகோதரி அவனுடைய சூழ்நிலையின் காரணமாக அவங்க தாயாருடைய வீட்டிலே சில காலம் நிற்க வேண்டியதாயிற்று. அவங்க தாயாருடைய வீட்டில் போய் இருக்காங்க. அவங்க தாயாருடைய வீடு திருவனந்தபுரத்தில் இருக்கிறது. இவனுடைய சபை குளச்சல், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் இருக்கு. வீடு திருவனந்தபுரம். அங்கேருந்து அவங்க ஆராதனைக்கு வர முடியல. அங்கே இருந்தாங்க. அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சஞ்சலம். 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, 4 வாரம் ஆச்சு, ஆராதனைக்கு வர முடியல. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் போகிறாங்க, ஆராதனைக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க இருதயத்தில் ஒரு சமாதானம் வரல. ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு, ஏதோ ஒரு இழப்பு. ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படி இருக்கிறது? ஆண்டவர் அந்த சகோதரிட்ட சொன்னா, நீ எழுந்து சபைக்கு போ, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்பதாய் பேசினான். அந்த சகோதரி பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு அங்கிருந்து பஸ் பிடிச்சு அவங்க ஏறி வேக வேகமாக ஆராதனைக்கு அவங்க வந்தாங்க. ஆராதனை எல்லாம் முடிஞ்சு அந்த சகோதரி ஏங்கி ஏங்கி அழுதாங்க. என்னுடைய பெரிய பாரம் நீங்கினது, ஒரு பெரிய அங்கலாய்ப்பு மாறினது, என்னுடைய இருதயத்தில் பெரிய சமாதானம் துளிர்விட்டது. ஏன்? தேவன் பெத்தேலிலே உங்களுக்கு தேவையான ஆறுதலை வைத்திருக்கிறார். நம்ம வர தவறும் பொழுது அவைகளை இழக்கிறோம். தேவன் உங்களை சந்தித்த இடம், தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிற ஒரு இடம் பெத்தேல். உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து, வாக்கு தத்தங்களை கொடுத்து, தரிசனங்களை கொடுத்து, உங்களின் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிற இடம் பெத்தேல். அதற்கு நீங்கள் வர தவறும் பொழுது உங்களுடைய பலன் குறைகிறது, சோர்ந்து போகிறோம், பலவிதமான அங்கலாய்ப்புகள், பல நெருக்கங்களை சந்திக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் கூடி ஆராதிக்கிற உங்களுடைய சபையிலே தான், உங்கள் சபை மேய்ப்பர் மூலமாகத்தான் தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுக்க முடியும். நீங்கள் பல இடங்களுக்கு, கூட்டங்களுக்கு போகலாம், பல ஊழியர்களுடைய பிரசங்கங்களை கேட்கலாம்,
அவைகள் உங்களுக்கு வெறும் பிரசங்கங்களாக இருக்கும். ஆனால் உங்களுடைய மேய்ப்பன் உங்களுக்காக, உங்களுடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணி, உங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து, உங்களுக்காக தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி கொண்டு வருகிற அந்த சபையின் மேய்ப்பன் தான் உங்களுக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும். உங்கள் சபையிலே ஆராதனை நடக்கும் பொழுது, உங்கள் சபையிலே கூட்டங்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் எங்கேயோ ஏதோ ஒரு கூட்டங்களுக்கு, வேறு ஏதோ ஒரு சபைக்கு நீங்கள் போய் நீங்கள் இருக்கலாம், அங்கே ஆராதிக்கலாம், அங்கே போய் நீங்கள் பிரசங்கங்களை கேட்க முடியும். ஆனால் உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்கள் சபையில், தேவன் உங்களை சந்தித்த அந்த இடத்தில், தேவன் உங்களை நிலைநிறுத்தின அந்த பெத்தேலில், அங்கே இருக்கிற தேவ ஊழியர் மூலமாய் வைத்திருப்பார். நீங்கள் உங்களுடைய சபையினுடைய மேய்ப்பனை ஒரு சாதாரணமான ஊழியராய் பார்க்கலாம். மிக பிரபலமான மற்ற ஊழியர்கள் வந்தவுடனே, இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள், இந்த சபையிலே இந்த பிரபலமான ஊழியர் வந்திருக்கிறார், இன்றைக்கு ஆராதனைக்கு அங்கே போவோம். அந்த ஊழியர் பிரபலமானவர், நம்ம சபை போதகர் அவர் சாதாரணமான ஆள், எப்போவுமே அவர் இருக்கிறார். அந்த ஊழியக்காரர் பிரபலமானவர், வெகு தொலைவிலிருந்து இன்றைக்கு வந்திருக்கிறார், நம்முடைய பட்டணத்துக்கு வந்திருக்கிறார், போவோம், இன்றைக்கு அவருடைய கூட்டத்துக்கு போவோம். நான் தவறு சொல்லவில்லை. அங்கே நீங்கள் கூட்டத்துக்கு போகலாம், அங்கே அவருடைய பிரசங்கங்களை கேட்கலாம். உங்களுக்கு ஒருவேளை பரவசம் வரலாம், மகிழ்ச்சி வரலாம். ஆனால் உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துகிற வார்த்தை அந்த சாதாரணமான ஊழியர், உங்களுடைய சபை மேய்ப்பன், அவர் மூலமாகத்தான் உண்டாகும். ஏனென்றால் அவர்தான் உங்களுக்காக இரவும் பகலும் உங்கள் ஆத்துமாவுக்காய் உத்தரவாதம் பண்ணி, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து உங்களுக்காய் மன்றாடி ஜெபிக்கிற தேவ ஊழியர். அவர் மூலமாகத்தான் தேவன் உங்களோடு கூட இடைபடுவார். அந்த வார்த்தை உங்களுக்கு, உங்களுடைய ஆத்துமாவுக்கு கிடைக்க தவறும் பொழுது உங்களை அறியாமலேயே சோர்ந்து போய் விடுகிறீர்கள், பலவீனப்பட்டு விடுகிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, பெத்தேல் நம்முடைய வாழ்வுக்கு மிகவும் ஆசீர்வாதமான இடம். அங்கே தேவன் மகிமையான காரியங்களை செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார். ஆதியாகமம் 28:16 இருக்கிறது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இவ்வளோ நாள் நான் இதை அறியாமல் இருந்துட்டேன், இதை நான் அறியாது இருந்துட்டேன். தேவனை அறிந்து கொள்ளுகிறான், இப்பொழுது அறிந்து கொள்ளுகிறான். பெத்தேல் என்பது தேவனை அறிந்து கொள்ளுகிற இடம். நீங்கள் பெத்தேலுக்கு வர வர, தேவனுடைய வீட்டுக்கு வர வர, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமையும் பராக்கிரமும் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வீர்கள். பெத்தேல் என்பது தேவனை அறிந்து கொள்ளுகிற இடம், தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற இடம், தேவன் உங்களோடு பேசுகிற இடம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற இடம். 28:14 சொல்லுகிறது, தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் மேற்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள் ஒரு சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் கூறுகிற இடம், உங்களை ஆசீர்வதிக்கிற இடம் பெத்தேல். பெத்தேல் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிற இடம், உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிற இடம் பெத்தேல். தேவனுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். பாருங்கள், 35 ஆதியாகமம் 35:3 யாக்கோபு சொல்லுகிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். அப்ப 20 வருஷத்திற்கு முன்பதாக இந்த யாக்கோபு அந்த பெத்தேலிலே தேவனை சந்தித்த இடத்திலே ஜெபித்திருக்கிறார், விண்ணப்பம் பண்ணியிருக்கிறான். என்ன விண்ணப்பம்? ஆண்டவரே, நான் தனியா போறேன், என் கூடவே வாங்க, எந்த வழியா போகணும் எனக்கு தெரியாது, என்னை வழி நடத்துங்க.
அங்கே போய் நான் என் மாமனாரை எப்படி சந்திப்பேன், அவங்க எங்கே இருக்கிறாங்க எனக்கு தெரியாது, என்னை நேர் வழியாய் நடத்துங்க. யாக்கோபு விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அப்படியே அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவனை நடத்தி இருக்கிறார். அப்ப பெத்தேல் நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்கிற இடம். நாம் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிற இடம். தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற இடம். சபையில் ஒரு அருமையான சகோதரி, அப்படி 2 காலும் பலவீனப்பட்டு கடினமான வலி, வெரிகோஸ் பெயின், அந்த நரம்புகள் புடைத்து காலிலே பயங்கரமான வலி உள்ள ஒரு சகோதரி அங்கே வருவாங்க. அவங்களால சேரில் உட்கார முடியாது, தரையில் உட்கார முடியாது, நிற்க முடியாது. அந்த கால் வலித்து கொண்டே இருக்கும். அந்த காலை நீட்டி வச்சுட்டு உட்கார்ந்திருப்பார்கள். ரொம்ப சிரமப்படுவார்கள். 6வது நேரத்தில் ஒவ்வொரு வாரம் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே ஏசப்பா எனக்கு சுகத்தை தாங்க. ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை இரவு தேவன் அவர்களுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்திலே அவன் தேவனுடைய ஆலயத்தில் வருவதை போல, தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்குவது போல, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவங்கள் மேல் இறங்கி அவள் கால் தரையிலே ஊன முடியாதபடிக்கு துள்ளி குதித்து தேவனை ஆராதிக்கிறது போல அவருடைய சொப்பனம். காலிலே நேரவே கிளம்பி கர்த்தருடைய ஆலயத்து வந்தார்கள். கர்த்தரை காண்பித்தது போல அன்றைக்கு ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர்களை தொட்டா. பரிசுத்த ஆவியானை வல்லமை அவங்க மேலே இறங்கினது. இந்த வல்லமை இறங்கின மாத்திரத்திலே இந்த கால் ஊந்தி நிற்கவே முடியாதவர்கள் துள்ள ஆரம்பித்தார்கள். அப்படியே துள்ளி துள்ளி குதித்து கர்த்தரை ஆராதித்தார்கள். துள்ளி குதித்து கர்த்தரை துதித்தார்கள். கால் வலி அப்படியே போய்விட்டது. தேவன் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். பெத்தேல் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிற இடம். தேவன் உங்களை கொண்டு வந்து அவர் ஆசீர்வதிக்கிற இடம். உங்களை கொண்டு வந்து சுகப்படுத்துகிற இடம். உங்களை கொண்டு வந்து உங்களுக்கு அற்புதம் செய்கிற இடம். அற்புதங்களை செய்கிற இடம். திரளான வியாதியஸ்தர்கள், பிசாசனுடைய பிடியில் அகப்பட்டவர்கள், பிணியாளிகள் எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். கொண்டு வரப்பட்ட எல்லாரும் சுகமாக்கப்பட்டால் என்று நான் அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம். தேவனுடைய வீட்டில் வருகிறவர்கள், தேவனுடைய கூடாரத்தில் கொண்டு வரப்படுகிறவர்கள், தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தில் கொண்டு வரப்படுகிறவர்கள் அற்புதமான விடுதலை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ பெத்தேல் நமக்கு ஒரு பெரிய பலன், நமக்கு ஒரு ஆறுதல், நமக்கு சமாதானம், நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற இடம். இந்த பெத்தேலுக்கு தான் இந்த யாக்கோபை கர்த்தர் அனுப்புகிறார். போ, நான் சந்தித்த இடத்தைக்கு திரும்ப போ. ஏனென்றால் இந்த யாக்கோபு தேவனை சந்தித்த இந்த இடத்தை பெத்தேலை மறந்து, இங்கே முதலாவது அவன் ராகேல் மேல் பிரியப்பட்டு, தன் மாமனருடைய மகள் ராகேல் மேல் பிரியப்பட்டு அவளுக்காக 7 வருடம் வேலை செய்கிறான். ராகேலுக்காக 7 வருடம், லேயாளுக்காக 7 வருடம் சம்பளமே இல்லாமல் வேலை செய்கிறான். அதன் பிறகு 6 வருடம் சம்பளத்துக்காக, பணம் சம்பாதிப்பதற்காக வேலை செய்கிறான். பெத்தேலுக்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு வரவில்லை. பெத்தேலை மறந்து விட்டான். அதன் நிமித்தம் என்ன சம்பவித்தது வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 34வது அதிகாரத்திலே 1வது வசனத்தில் லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுமாகிய சீகோம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். இந்த தீனாள் யாக்கோபுடைய மகள். இவன் பெத்தேலுக்கு போக வேண்டியவன். வழியிலே கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறான். பெத்தேல குடியிருக்க வேண்டியவன் உலகத்திலே குடியிருக்கிறான். தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், உலகத்தோடு இருக்கிறான். பிள்ளைகள் சிறுகட்டு போகிறது.
மகள் கற்பழிக்கப்படுகிறாள். இது நிமித்தம் என்னுடைய மகன்கள் எல்லாம் 25வது வசனத்திலிருந்து நம்மை படித்தா கொலைகாரர்களாக மாறுகிறார்கள். மகள் கற்பழிக்கப்பட்டு தீட்டுப்பட்டு போகிறாள். மகன்கள் கொலைகாரர்களாக மாறுகிறார்கள். இப்ப தேசத்து மனிதர்கள் எல்லாம் இந்த யாக்கோபுக்கு விரோதமாக, அவனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். 20 வருஷத்திற்கு முன்பதாக தன் சகோதரனுக்கு பயந்து ஓடினது போல இப்பொழுது இந்த ஊருக்கே பயந்து யாக்கோபு நடுங்கி எங்கே ஓடி போவது என்று சிந்திக்கும் பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து பெத்தேலுக்கு போ. நாம் தேவனுடைய சமூகத்தில் வராதபடிக்கு உலகத்தின் ஏதோ ஒரு காரியத்திலே நம்ம சிக்கி கிடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய கொந்தளிப்புகள், வேதனைகள், பயங்கரங்கள் நேரிடும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து பெத்தேலுக்கு போ. இன்றைக்கு அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பக்கமும் நெருக்கம், செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, வருமானங்களில் ஒரு முன்னேற்றம் இல்லை, உழைக்கிற உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை என்கிற அங்கலாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்கள் பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறது. தேசத்து மனிதர்கள் எதிர்த்து வருகிறார்கள். எல்லா பக்கம் நெருக்கம் நெருக்கம். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பெத்தேலை மறந்து விட்டீர்கள், தேவனுடைய சமூகத்தை மறந்து விட்டீர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பெத்தேலுக்கு போ, பெத்தேலுக்கு போ, எழுந்து பெத்தேலுக்கு போ. உலகத்தின் ஏதோ ஒன்றின் மேல் ஆசை வைத்து, உலகத்தின் ஏதோ ஒன்றின் மேல் கண் வைத்து, அதற்கு பின்னாடியே ஓடி ஓடி வேலை வேலை, குடும்பம், பிள்ளைகள், இப்படியே ஓடி பெத்தேலுக்கு வர நேரம் கிடைக்கல. தேவனுடைய சமூகத்தில் வர நேரம் இல்லாமல் ஓடுறீங்க. அதன் விளைவு மிகப்பெரிய கொந்தளிப்பாக வந்திருக்கிறது. நிம்மதி போச்சு, சமாதானம் போச்சு, பாதுகாப்பு போய்விட்டது. இப்போ என்ன செய்வது? கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்து பெத்தேலுக்கு போ, ஒழுங்காய் தேவனுடைய சமூகத்தில் போ, ஒழுங்காய் ஆராதனைக்கு போங்க, ஒழுங்காய் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய கூட்டங்களுக்கு போங்க. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கொந்தளிப்புகள் அடங்கும். பெத்தேலிலே கர்த்தர் உங்களுக்கான நன்மைகளை வைத்திருக்கிறார். பெத்தேலுக்கு எழுந்து வா, எழுந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு பா. உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும், பெரிய மாற்றம் உண்டாகும். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த மகிமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். யாக்கோபை பார்த்து எழுந்து பெத்தேலுக்கு போ என்று ஆண்டவர் சொன்னீர். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, மிகவும் நெருக்கடியான சூழ்நிலை தத்தளித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டான். ஆம், நான் பெத்தேலுக்கு, என் சகோதரனுக்கு பயந்து பெத்தேலில் வந்தபோது எனக்கு பாதுகாப்பை தந்த தேவனை நான் மறந்து விட்டேனே என்பதை உணர்ந்து, வாருங்கள் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் என்று புறப்பட்டான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தை மறந்து, ஆலயத்துக்கு வர்றதை மறந்து, ஆராதனைக்கு வர்றதை மறந்து, உலகத்தோடு உலக காரியங்களோடு இணைந்து இன்றைக்கு இது வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எழுந்து பெத்தேலுக்கு போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் அப்படிப்பட்டதான உணர்வுகளை மனம் திரும்புதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பெத்தேலை மறந்தா, பெத்தேலுக்கு போவதை நிறுத்தினா, தேவனுடைய வீட்டுக்கு வருவதை நிறுத்தினா வாழ்க்கை மிகப்பெரிய வேதனையா மாறும் என்பதை உணரட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி செல்லட்டும். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் வேதனையான சூழ்நிலைகளை சந்திக்கிறீர்களா? எல்லா பக்கமும் நெருக்கங்களை பார்க்கிறீர்களா? எங்கே திரும்பினாலும் உபத்திரவங்களா இருக்கிறதா? எழுந்து பெத்தேலுக்கு போங்கள், உங்களுடைய ஆலயத்திற்கு போங்கள், தேவனை நீங்கள் ஆராதிக்கிற தேவ சமூகத்தில் கடந்து செல்லுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம்
அம்மா உங்கள் கவலைகள்